கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்திலே உங்களை வரவேற்கின்றோம். பாருங்கள், நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீ நல்லவர், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிற வேளையில் கர்த்தர் எங்கள் உள்ளத்தில் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray at this moment that you will come, Lord, and touch us, that we may understand your word, Lord. Thank you, Lord. We pray that you will be with us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. Today's my topic is living in the presence of God. என்னுடைய தலைப்பு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜீவிப்பது என்று சொல்கிற தலைப்பில் நான் உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது வேதம் வைத்திருக்கிறவர்கள், இப்பொழுது கையில் வேதம் வைத்திருக்கிறவர்கள் யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Let us turn to Exodus chapter 33 verses 14 to 18. யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனங்கள் 14 to 18 வாசிக்க கேட்போம். நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆமென். Exodus chapter 33 verses 14 to 18. The Lord replied, my presence will go with you and I will give you rest. Then Moses said to him, if your presence does not go with us, do not send us up from here. How will anyone know that you are pleased with me and with your people unless you go with us? What else will distinguish me and your people from all the other people on the face of the earth? And the Lord said to Moses, I will do the very thing you have asked, because I am pleased with you and I know you by name. Then Moses said, now show me your glory. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். We want to just spend a time the thought about the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before this, இந்த வசனத்துக்கு முன்பதாக ஒரு சிறு சரித்திரம் இருக்கிறது. There's a short history before that. இந்த வசனத்துக்கு முன்பதாக என்னதென்றால், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. எகிப்திலிருந்து வெளியாயிட்டாங்க, வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு சென்றாரு. அப்ப அந்த வனாந்திர வழியில பாதையில ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தாரு. சீனாய் மலையில, in Mount Sinai, God gave the 10 commandments. ஏரனும் அவருடைய அந்த இஸ்ரேல் ஜனங்களும் பாவம் செய்தார்கள். ஏரன் and the people sinned. God was angry. தேவன் ரொம்ப கோபம் அடைந்தார். ஆண்டவர் சொன்னார், you stiff necked people, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம். So God was very upset and very angry with these people. After all this, God brought them into the wilderness and they sinned against God. Okay, தேவனுக்கு விரோதமாக இந்த வனாந்திர வழியில பாதையில நடந்ததுனாலையும் இந்த 10 கட்டளையை எடுத்துட்டு வருகிற வேலையிலையும் அவர்கள் பாவம் செய்தார்கள். Okay, they made a calf of gold. ஒரு கன்றை செய்தார்கள். கன்றுக்குட்டியை பொண்ணுனால அதை செய்து அதை வணங்க தொடங்கினார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்தது.
அப்ப ஆண்டவர் அவருக்கு மேல் கோபமாக இருந்தார்கள். ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரு. அதே வேளையில ஆண்டவர் மோசஸ் இடத்துல சொன்னார், நீ கீழே போய் சகோதர இடத்துல நீ சொல்லு, tell the brethren to go into the camp and those who have sinned kill them. அவர்களை கொன்று விடுங்கள், பாவம் செய்தவர்களை கொன்று விடுங்கள் என்று ஆண்டவர் மோசஸுக்கு சொல்றதை பார்க்கிறோம். அப்பொழுது நம்ம பார்க்கும்போது மோசஸ் அதே போல செய்தாரு. அவர்களுடைய பாளையத்துக்குள் அவர்கள் போய் அவரோட கேம்ப்குள்ள போய் அவர்களை வந்து கொன்று போட்டார்கள். 3000 பேர் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே வேளையில தேவன் கோபமாக இருந்ததுனால மோசஸ் வந்து ஆண்டவர் இடத்துல மன்றாடி கேட்கிறாரு, இந்த ஜனங்கள் மேல உங்கள் கோபத்தை காட்டாதீங்க, உங்களை தண்டனையை அவங்க மேல கொண்டு வராதீங்க என்று சொல்லி மோசஸ் வந்து ஆண்டவர் இடத்துல மன்றாடி கேட்கறத நான் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு மோசஸ் இடத்துல, இந்த இடத்தை விட்டு நீங்க நான் சொன்ன இடத்துக்கு செல்லுங்க என்று சொல்றாரு ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God told Moses then to take these people and go to the place which I promised the forefathers Abraham, Isaac, யாக்கோபுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தனே அந்த தேசத்துக்குள்ள நீர் கொண்டு செல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு மோசஸ் இடத்துல. ஆனா அதே வேளையில ஒரு காரியம், முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்றது என்னதுன்னா, ஆண்டவர் சொல்றார், பட் ஐ வில் நாட் கோ வித் யூ, நான் உன்னோட நான் போக மாட்டேன். ஐ வில் நாட் கோ வித் யூ. ஏன்னா இந்த ஜனங்கள் ரொம்ப ஹார்டா இருக்கிறாங்க, வணங்க கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க, ஸ்டிஃப் நெக் பீப்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் them. அவர்களோட போக மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லும் போது மோசஸ் அந்த ஜனங்கள் எல்லாம் அங்க என்னது கண்ணீர் விட்டு அந்த ஜனங்கள் அழுகிறதை பார்க்கிறோம். They mourned, the people cried and mourned before God. தேவன் முன்பதாக ஆண்டவர் எங்களோட வரலனாக்கா எங்களுக்கு வெற்றி இருக்காதே. We don't have any victory if God doesn't go with us. The people mourned there. Then what Moses did was he pitched a tent. ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அங்க அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தினார். Okay, he built this tent of meeting. ஓகே, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் ஆயத்த பண்ணிக்கிறது நான் பார்க்கிறோம். அப்ப யாராவது ஆண்டவர் இடத்துல வந்து ஆலோசனை கேட்கும் போது இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. மோசஸ் அதிகமாக அடிக்கடி இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போவாரு. This Moses, he will go into the tent of meeting and he was with God. தேவனோட அங்க இருந்து ஆண்டவர் பேசுறதை அவர் கேட்டு அவர் வருவாரு, நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இதுதான் இதுக்கு முன்ன உள்ள ஒரு சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள். அதுக்கு பின்னாலதான் இந்த வசனத்தை நமக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14 இருந்து 18 பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசஸ் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருந்தார். He experienced the presence of God. Moses experienced the presence of God. He knows that if God was with him, தேவன் அவரோட இருந்தார் என்றால் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஆண்டவரோட உதவி கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும், அவருக்கு பாதுகாப்பு உண்டு. He has the protection of God. He has the covering of God. He knows when the presence of God is there, then he has the presence, the protection and covering of God, and he has the favor of God. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது அவருடைய ஃபேவர் வந்து அவரோட இருக்கிறத நான் பார்க்கிறோம். Moses understood it very well, and the people of Israel knows about it. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அது இருந்தது. ஆனால் பாவம் செய்ததுனால ஆண்டவர் கோபமா இருக்கிறாருன்னு சொல்லியும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களோட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆகையால் அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. அப்போ மோசஸ் வந்து யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம், in Exodus 33 verse 14, Moses speaks and talks with God. தேவனோட உருவாடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He has a conversation with God. He had a conversation with God. முதல் காரியம் என்னதென்றால், அவர் உணர்ந்தது என்னதென்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம், 33, Exodus 33 verse 14 says, my presence will go with you and I will give you rest. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is what God told Moses. My presence will go with you. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். What a assuring thing this morning, people of God. இந்த நேரத்தில், இந்த கால வேளையில கூட எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு காரியம் ஆண்டவர் மோசஸ் இடத்துல சொல்றாரு. அந்த நாள்ல என் சமூகம் உனக்கு செல்லும்.
அப்ப முதலான காரியம் என்னதென்றால் அவர் சமூகம் நம்ம முன்னுக்கு செல்லும். If God's presence will go with us, the first thing we can be assured of is rest. His presence will, my presence will go with you and I will give you rest. இந்த இலப்பாறுதல், the rest என்று சொல்லுகிற இந்த இலப்பாறுதல் தான் முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களில் நம்ம தான் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரோட சமூகம் நம்ம முன்னுக்கு போகும் என்றால் நமக்கு ஆண்டவரோட இலப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். We will get this assurance of rest when God's presence goes with us. The first thing, முதலான காரியம் அவருடைய இலப்பாறுதல். இந்த இலப்பாறுதல் என்னது என்று சொல்லும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டு அப்படியே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு இல்லாதபடி இருந்தார்கள். யுத்தத்தை பார்த்தார்கள், மரணத்தை பார்த்தார்கள். அந்த வனாந்தரத்தில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், ஒரே போராட்டங்கள், சவால், ஒவ்வொரு நாளும் சவால். There was challenges for the people of Israel in the wilderness. And now God is saying that my presence will go with you. என்னுடைய சமூகம் முன்னதாக செல்லும், உனக்கு நான் இலப்பாறுதல் தருவேன். I'll give you rest. So இந்த ஓய்வு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த ஓய்வு கொடுக்க போறார். This rest is the peace God is going to give them in a place where he is taking them to. அவர்கள் எடுத்து செல்கிற இடத்துல அவங்க சமாதானத்தை கொடுக்க போகிறார். அதே வேளையில ஒரு அமைதி, ஒரு மனநிலைமையில ஒரு அமைதியும் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். சோ முதல் காரியம், அவரோட பிரசனம் நம்மோட கடந்து செல்லும் என்றால் நமக்கு இந்த ரெஸ்ட் கிடைக்கும், இந்த இலப்பாறுதல் கிடைக்கும், தேவனுடைய இலப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து கூட இதே தான் சொல்கிறாரு. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறார். What did Jesus say in Matthew 11:28? Come to me all you who are weary and burdened and I will give you rest. இந்த இலப்பாறுதல் நான் தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, praise God. அந்த நாள்ல தேவன் மோசேயை சந்திக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இலப்பாறுதலை நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாங்க. All of you are weary and burdened, come to me and I will give you rest. இன்னைக்கு பாரமா இருக்கிறோமா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாரமாக இருந்தார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னோட பிரசனம் உன்னிடத்துல வருகிறது, நான் உனக்கு இலப்பாறுதல் தருகிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு இடத்துல வரும்போதே அவர் நமக்கு இலப்பாறுதல் கொடுக்கிறார். இரண்டாவதான காரியம், முக்கியமான காரியம் நம்ம பார்க்க வேண்டியது என்னதென்றால், இந்த ஆண்டவருடைய பிரசனத்தின் மித்தமாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார். மோசஸ் in chapter 33 verse 15 என்ன சொல்றாருன்னா, மோசஸ் சொல்றாரு, if your presence does not go with us, do not send us up from here. உம்முடைய சமூகம் எங்களோட வரலனாக்கா இந்த இடத்துல இருந்து எங்களை எடுத்து செல்லாதீங்க, இந்த இடத்துல இருந்து எங்களை வேற இடத்துக்கு எடுத்து செல்லாதீங்க. don't take us anywhere, நாங்க இங்கே இருக்கிறோம். சோ மோசஸ் உணர்ந்தாரு, மோசஸ் உணர்ந்தாரு, ஆண்டவர் பிரசனம் இல்லைன்னா எங்க போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. there's no blessing if the presence of God is not with us. அப்ப மோசஸ் உணர்ந்து சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு எடுத்து செல்லாதீங்க, நாங்க இங்கே இருக்கிறோம். நீங்க போகும்போதே நாங்க உங்களை பின்தொடர்ந்து வரோம். we will follow you wherever your presence is there I will be. உங்களுடைய பிரசனம் எங்க இருக்கிறதோ நான் அங்க இருக்கிறேன் என்று மோசஸ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லனா எங்களை அனுப்பாதீங்க எங்கேயோ. yes, today people of God, if we do anything without the presence of God, then it will be a failure. அது ஒரு விபரீதமான ஒரு காரியமாக இருக்கும். தேவனுடைய பிரசனம் இல்லாமல் நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிரசனம் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். எதை செய்தாலும், அது ஊழியமா இருக்கலாம், அது நம்ம வேலையா இருக்கலாம், அது நம்ம தனிப்பட்ட காரியங்களா இருக்கலாம், எதை செய்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் நம்மோட இருக்கணும். So that is very important. Moses அதை அறிந்ததை நம்ம பார்க்கிறோம். That is what he understood. If God is not going to come with me, then I am not going to go anywhere. I am going to be where I am. If God is not going to tell me, then I am not going to do anything. ஆண்டவர் எனக்கு ஏதாவது சொல்லாவிட்டால் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் செய்ய சொன்னதே நான் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is what he said, that if your presence does not go with me, then let me stay here. நான் இங்கே இருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். I'll wait for that. Wait for you to move.
என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது மோசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இடத்துல யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 16, Exodus 33 verse 16, Moses says to God, how will anyone know that you are pleased with me and with your people unless you go with us? Okay, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் என்று சொல்றதை பார்க்கிறோம். எதினால் அறியப்படும்? How will the people know that you are pleased with me? ஆண்டவர் கோபமா இருக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப God is not with you. ஆனா ஆண்டவர் வந்து உங்களோட இருக்கிறாருன்னு சொன்னாக்கா எதிரிகள் பயப்பட வேண்டும். The enemies will be afraid. They know that God is with you. Praise God. Moses saying, மோசஸ் இதான் சொல்றாரு, எப்படி ஜனங்களுக்கு தெரியும், எப்படி மக்களுக்கு தெரியும், என்னோட ஜனங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்னோட தான் இருந்து பேசுறீங்க, அல்லனா எதிரிக்கு எப்படி தெரியும் தேவன் என்னோட இருக்கிறார் என்று? ஏன்னா தேவன் இருந்தா எதிரிக்கு பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தெரியும் தேவன் கூட இருந்தா நம்ம செழிப்பா இருக்கிறத மக்கள் பார்ப்பார்கள். தேவன் கூட இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத கர்த்தர் ஜனங்கள் பார்ப்பார்கள். மோசஸை எடுத்துக்கொள்வோமே, அவர் வந்து தேவனோட பிரசன்னம் அவர் வாழ்க்கையில் இருந்ததுனால பல காரியங்கள் அவர் செய்தார். ஜனங்கள் அதை கண்டார்கள். Because when presence of God was with Moses, whatever Moses did, the people saw it and know this, the Lord, the presence is with him. கர்த்தர் அவரோட இருக்கிறார் என்று ஜனங்கள் உணர்ந்தார்கள். இன்னைக்கு யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். யோசேப்பை வந்து அவருக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. The presence of God was with Joseph. He was taken as a slave. He was in the palace then. ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக எடுத்து செல்லப்பட்டு அரண்மனையில் இருந்தாரு. ஆனால் அதே வேளையில குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறையில போடப்பட்டாரு. He was put in prison for something which he really didn't do. பாவம் செய்யாத பாவத்தை செய்தார் என்று சொல்லி அவர் சிறையில போட்டாங்க. ஆனா சிறையில வைத்திருக்கும் போது தேவனோட பிரசன்னம் இருந்ததுனால அந்த சிறையில அவர் ஒரு சிறந்தவராக காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறையிலேயே அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை, ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்திருந்தாங்க. ஒரு 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 நல்ல ஒரு பொசிஷனை, ஒரு பதவி, ஒரு இடத்துல, அந்த இடத்துல அவருக்கு கொடுத்திருந்தாங்க அந்த சிறையில. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் இருந்ததுனால அவர் சிறையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஏன்னா ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிறதுனால அவர் விசேஷ ஒரு மனுஷனாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today, when the presence of God is with you, no matter where you are put in, no matter in what situation you are put in, you'll be precious in the eyes of God, and people will see you. ஜனங்கள் உங்களை பார்ப்பார்கள். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்க இருந்தது. And when Joseph was in the palace of the king, அந்த ராஜா அரண்மனையில் இருக்கும்போது ராஜா அவருக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்தாரு. The king gave him all the responsibilities, and everyone came to Joseph. யோசேப் இடத்துல தான் எல்லாரும் வந்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவ ஜனமே. ஏனால் தேவனுடைய பிரசன்னம் அங்க இருந்தது. God's presence was with Joseph, and everybody came looking for Joseph. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் மக்கள் உங்களை தேடி வருவார்கள். எதற்கு தேடி வருவார்கள் என்றால் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வருவார்கள். They will come to ask opinion from you. ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மரியாதையை கொடுப்பார்கள். People will respect you. If the presence of God is with you, people will respect you. உங்களுக்கு மரியாதையை கொடுப்பார்கள், செலுத்துவார்கள். உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து பார்ப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the presence of God, when His presence of God is with us, no one can stop us. நம்மளை யாரும் நிறுத்த முடியாது, யாரும் நமக்கு தடை செய்ய முடியாது. தடை செய்தாலும் அது வாய்க்க செய்யாது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறது. ஸோ நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதான காரியம் முக்கியமாக மோசஸ் இடத்துல என்ன நடக்குது என்றால் 33வது அதிகாரத்தில் 16வது வசனம் in Exodus chapter 33 verse 16, the fourth thing is, what else will distinguish me and your people from all the people
on the face of the earth. ஓகே, பூமியில மேல உள்ள ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நம்மளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. தேவன் நம்ம இருக்கிறது தான். Hallelujah. If when God's presence is with me, that is the difference between us and the people in general. பொதுவாக ஜனங்களை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது தான் ஒரு வித்தியாசம். The difference is the presence of God. The presence of God. Because there are people in the world who are much well off financially, well off in all other things. நிறைய வகையில நல்ல செழிப்பா இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப ஒரு விசுவாசியோட வாழ்க்கைக்கும் உலகத்தில் உள்ள வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது அதுதான் அந்த வித்தியாசம். That is the difference. People of God will make the difference today. That is what will make the difference. The difference between us and the people of the world is the presence of the living God in us. ஜீவனுள்ள தேவனுடைய சமூகம் நம்மோட இருப்பது தான் அந்த வித்தியாசம், பெரிய வித்தியாசம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் தேவை. நம்ம வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையை மாற்றும், நம்மளுடைய நோக்கத்தை மாற்றும், நம்மளுடைய எண்ணத்தை மாற்றும், நம்மளுடைய தரிசனத்தை மாற்றும். The presence of God will change all our the vision. Praise God. If we see at the situation without the presence of God, we see it in a very small way. But when God's presence is with us, the vision of God will be very broad and wide, people of God. And the presence of God will change the way we do things. The way we do things for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ ஜனமே. Just for one more thing, I just want to say the experience of David when he felt that the presence was of God. He could not feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அவர் உணராத இருக்கும்போது அவர் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 51 வசனம் 11-12, Psalm 51 verses 11 and 12, we see that after David sinned, okay, தாவீது பாவம் செய்த பிறகு, பத்ஷிபாவோட பாவம் செய்த பிறகு அவர் மனசுல சமாதானம் இல்லை. There was no peace in him, and he felt that the presence of God was gone away from him, far away. He can't feel the presence of God, because the presence of God before this brought joy in his heart. தாவீது எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து சென்றாரு. ஆனா தேவனுடைய சமூகம் அவர் உள்ள இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அவர் உள்ளத்துல சமாதானம் இருந்தது. ஆனா இப்பொழுது அவர் பாவம் செய்த பிறகு அவர் உள்ளத்துல அந்த சமாதானத்தை காணப்படல. அவர் உணர்றாரு தேவனுடைய பிரசன்னம் என்னை விட்டு தூரமாக போயிருச்சு. The presence of God just away, far away from me. He felt that he couldn't feel the presence of God. So he couldn't feel the joy within him because he sinned. So அதான் 11வது வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, அவர் சொல்றாரு, ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், do not cast me from your presence or take your Holy Spirit from me. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். Yes, do not. He says, do not cast me from your presence. உம்முடைய சமூகத்தில் இருந்து என்னை தள்ளி விடாதீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருந்து என்னை தள்ளி விடாதீங்க. Because the presence of God, when someone loses the presence of God, when God is not with someone, ஒருத்தரோட தேவனுடைய சமூகம் இல்லை என்றால் அவன் சமாதானத்தை இழந்து விடுவார்கள், சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். சோ தாவீது அதை உணர்ந்தார். ஏன்னா பாவம் செய்ததுனால அவர் உணர்ந்தாரு, என்னுடைய பிரசன்னத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீங்க, உங்களுடைய சமூகத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீங்க என்று சொல்றாரு. அப்புறம் 12வது வசனம் சொல்லுகிறாரு, restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. Restore to me the joy of your salvation. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எனக்கு தாங்க ஆண்டவரே. So he lost the joy. He wants that joy back again. He wants God to restore the joy back to him. And how can that joy can be restored?
இன்னைக்கு அது எப்படி அது சரிப்படுத்த முடியும் என்றால் அது சமாதானம் மறுபடி எப்படி நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும்னாக்கா தேவனுடைய பிரசன்னம் வர வேண்டும். And God's presence or spirit, the presence of God must come back upon us. So he's asking God, restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம தேவ பிரசன்னத்தை உணராத அப்படி இருக்கிறோமா? Are we people who don't feel the presence of God, who feel down and struggling? Ask the Lord today. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே நான் பாவம் செய்திருந்தாலும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. If I sin, forgive my sin, Lord. I sincerely come before you. உண்மையாக நான் உம் இடத்துல வருகிறேன். என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். தாவீது ஜெபித்த ஜெபத்தை நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். I need your presence, Lord. Come, Lord, come. Receive him today, people of God. Receive his presence. அவருடைய சமூகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சந்தோஷம் வரட்டும், அவரோட மகிழ்ச்சி வரட்டும், நம்ம வாழ்க்கை மாறப்படட்டும். நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் அவரோட பிரசன்னம் நம்ம மேல வர வேண்டும். Hallelujah. We need the presence of God for victory. ஜெயத்துக்கு அவரோட பிரசன்னம் வேண்டும். நம்ம வாழ்க்கையில சமாதானமா வாழணுமா, நம்மளுக்கு தேவனுடைய பிரசன்னம் வேண்டும். வெற்றியாக வாழணுமா, நமக்கு அவருடைய பிரசன்னம் வேண்டும். We need the presence of God for everything in our life if we want to achieve what God has for us. தேவன் நமக்கு வைத்திருக்கிறத அதை வெற்றியாக நடத்த வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு வேணும். Just today invite the Spirit of God, the presence of God to come. Just receive him. Come, let us look to our Lord in prayer. வாருங்கள், நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இந்த நிமிடத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். Just put your hands in your heart and say, Lord, come. Come, Lord. I need your presence. Without your presence, Lord, as Moses said, that we cannot do anything. We will not move from here. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு எங்களை கூட்டி செல்ல வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருந்தால் நாங்கள் வருவோம் ஆண்டவரே. Where your presence is, there I will be, Lord. Just let us tell the Lord, Lord, where your presence is, lead us, Lord. எங்க உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் இருக்குதோ அங்கே எங்களை அழைத்து செல்லும். அப்பொழுது எங்களை அழைத்து செல்லும் என்று நம்ம சொல்லுவோம். Lord, we want to thank you, Lord, this morning. As your people are listening to this word, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோட உள்ளத்தில் நீ பேசும், உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்போம். Lord, feel and engulf, Lord, and everyone, Lord, with your presence. எல்லாரையும் உங்களுடைய பிரசன்னத்தினால, உங்களுடைய சமூகத்தினால நிரப்பிக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே.